அண்மை செய்தி. திரைப்பட நடன இயக்குனர் ஜானி மீது சமீபத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கோவாவில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் ஜானிக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கியிருக்கிறது உப்பரப்பள்ளி நீதிமன்றம். படப்பிடிப்பு சமயத்தில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக முன்னதாக பெண் நடன கலைஞர் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். அவர் மீது பாலியல் துன்புறுத்தல், போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக கோவாவில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், எதன் அடிப்படையில் தற்போது இத்தனை நாட்கள் காவல் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? அடுத்த கட்டமாக என்னென்னலாம் நடக்கும்? வேதவல்லி, தமிழ் தெலுங்கு திரையுலகிலே முன்னணி நடன இயக்குநராக அந்த ஜானி அறியப்படுகிறார். அந்த ஜானி மீதுதான் தற்போது இந்த பாலியல் புகார் அளிக்கப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களுக்கு இவர் நடன இயக்குநராக இருந்தார். அவர் மீது அந்த குழுவில் பணிபுரியும் 21 வயது உதவி பெண் நடன கலைஞர் ஒருவர் ஹைதராபாத்தில் உள்ள ராய்துர்கம் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்தார். அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதன்முறையாக நிகழ்ச்சி ஒன்றில் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும், அதே போல தொடர்ந்து அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த அடிப்படையில் ஜானி மீது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருந்த ஜானியை தெலுங்கானா காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதாவது அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கியிருக்கிறது. உப்பரப்பள்ளி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின் தற்போது அவருக்கு அந்த காவல் வழங்கியிருக்கிறது. இந்த பாலியல் துன்புறுத்தல், போக்சோ உள்ளிட்ட அந்த பிரிவுகளின் வழக்கு பதிவு பெற்ற நிலையில் நார்த்தங்கி காவல்துறையின் தான் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அவருக்கு 14 நாட்கள் காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் தஞ்சல் குடா சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி எழில்.